பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் ஓர் அற்புதம் என்னும் தலைப்பில் நேற்றைய தினம் நாங்கள் அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்துக்கு ஒரு முஅஜிஸாத்தாக அனுப்பப்பட்டது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். அதே போல அல் குர்ஆன் மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வேத நூலாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மாதிரியான விதத்துல மனிதர்களை யோசிக்கிறதுக்கு சிந்திக்க வைப்பதற்குரிய அல் குர்ஆன் வசனங்களை அதிகமான இடங்கள்ல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக காலத்துக்கு காலம் அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு முஅஜிஸாத்தை கொடுத்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபுர்கானை கொடுத்திருந்தான். அந்த ஃபுர்கான் எது சரி எது பிழை என்பதை பிரித்தறியக்கூடிய ஒரு வேதமாக இருந்தது. துரதிர்ஷ்டவசமாக என்னன்னு சொன்னா, எங்களது சமூகத்துல அல் குர்ஆனை ஒரு சம்பிரதாய பூர்வமான ஒரு புனித நூலாக பார்க்கிறாங்களே ஒழிய வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்குரிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை நூலாக அதை பார்ப்பதில்லை. ஒரு மையத்தோடே வரணும் அல் குர்ஆனை கையில எடுக்கிறது. சும்மா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய அடியான்னு பேரை வச்சிருப்பாரு. அதை நான் அரபுல சொன்னா கேட்கிற நிறைய பேர் கோவிச்சு கொள்வாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அடியான்னு பேரை வைப்பாரு. வாழ்க்கையில எப்படி அவருடைய வாழ்க்கையை நடத்திருப்பாருன்னா, இல்லாத ஹராமான வேலை எல்லாத்தையும் செஞ்சிருப்பாரு. குடிப்பாரு, வட்டிக்கு கொடுத்திருப்பாரு, கட்ட பஞ்சாயத்து வேலை செய்வாரு, எல்லா வேலையும் பார்த்திருப்பாரு. டமால்ட்டு மௌத்தாயிருவார். அவர் மௌத்தாவினதோட அங்க இருந்து அல் குர்ஆன் அவருடைய வாழ்க்கைக்கு வரும். இவ்வளவு காலமா அவருடைய வாழ்க்கையில் அல் குர்ஆன் இருந்திருக்காது. எப்போ அவர் மௌத்தாவராரோ மௌத்தாவினதோட அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் அல் குர்ஆனை கொண்டாந்து வைப்பாங்க. மௌத்தாவினதோட கபூர்ல கொண்டு வந்து வச்சாச்சா, கபூர் கிட்ட இருந்து அவருக்கு தல்கீன் ஓதப்படும். என்னது? அல்லாஹ் யாருன்னு கேட்டா சொல்லுங்க, நபிட பேர் இன்னாருன்னு சொல்லிருங்க, உங்களோட வேதம் அல் குர்ஆன்னு சொல்லிருங்க என்றெல்லாம் அவருக்கு கபூர் கிட்ட இருந்து சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்ததோட அவர் அதெல்லாம் கேட்டுட்டு பிட் அடிச்சு பாஸ் பண்ணணும் என்று சொல்லி அவங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி வாழலாமா? இந்த உலகத்துல அல் குர்ஆனோட நீ வாழ்ந்தாத்தானே மௌத்தாவி கபூருக்குள்ள கொண்டு போய் வச்சா நான் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தேனோ அதைத்தானே எங்க கபூருக்குள்ளுக்கு அல்லாஹ் கேட்க எங்களால பதில் சொல்ல முடியும். இந்த உலகத்துல நாங்க குர்ஆனை தொட்டும் பார்க்கல, குர்ஆனை ஓதல்ல, அதை நாங்க செவிமடுக்கல, அதனோடு வாழ்றதுக்கு நாங்க தயாராக இருக்கல. ஆனா மௌத்தாவி கபூருக்கு கொண்டு போய் வச்சதோட எவனோ ஒருத்தன் எங்களுக்கு சொல்லி தந்து அதை கேட்டு பாஸ் பண்ண என்று சொல்லி ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு புத்தியில இன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை பரவலா நீங்க பார்க்கலாம். அவர் மௌத்தாவின் உடனே பக்கத்துல இருந்து யாசீன் ஓதக்கூடியாங்களா பாப்போம். அது முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா கத்தம் ஓதுறதுக்கு ரெடி ஆகுவாங்க. இந்த கத்தத்திலையும் புதிய மெனு ஒன்று இருக்குது. மஹ்ரிபுக்கு பொறோ மௌத்தாவினா இடியாப்ப பிரியாணி கொடுக்கணும், அசலுக்கு முந்தி பகல் டைம்ல மௌத்தாவினா சோத்து பிரியாணி கொடுக்கணும் சொல்லி ஒரு மெனுவும் மீக்குது. அப்படி ஒரு சம்பிரதாயத்தை வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ளுக்கு இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க, ஆலிம் ஷாக்கள் லெப்பமார் எல்லாரையும் கூப்பிட்டு குர்ஆன் ஓதுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. 30 பேர் வருவாங்க, ஆளுக்கு ஒரு ஜுஸ் ஓதுவாங்க. ஓதி முடிஞ்சா அலிஃப் லாம் மீம் என்றது எங்களுக்கு காதுக்கு கேட்கும். அதுக்கு அங்கால தாலிகல் கிதாபுல் ஓதி முடிச்சாச்சு. ஓதி முடிச்சதோட அங்களுக்கு ஒரு பயான் நடக்கும். அந்த பயான்ல நான் கேட்டது ஒரு தரம், இந்த ஓதுன விஷயம் எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணி மௌத்தாவி நாளைக்கு மஹ்ஷருக்கு வந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு எம்லப்ல போட்டு அப்படியே அவருடைய கையில் அப்படியே கொடுத்துருவாங்க. இவர் என்ன செய்வாரு, நாளைக்கு அல்லாஹ் அவர்கிட்ட கேட்க போகல, அப்படியே ஒரு எம்லப் எடுத்து கொடுத்துருவாங்க. அல்லாஹ் கையில் என்னது, மௌத்தானதோட இவருக்கு தமாம் செய்யப்பட்ட 30 ஜுஸு. என்ன மாதிரி ஒரு அறிவில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன் இது அல் குர்ஆன் ஒரு சம்பிரதாய பூர்வமான ஒரு புத்தகமாக பார்த்ததால தான் இது மற்ற வேத நூல்களை போல மற்ற மக்கள் நம்புறது மாதிரி அல் குர்ஆனை எங்களோட வாழ்க்கையோட நம்பாம அவங்க எப்படி ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி இது யூஸ் பண்றாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சமுதாயம் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப குர்ஆன் ஏன் அருளப்பட்டுச்சுன்னு சொன்னா, நீ இதை யோசிச்சு பாரு, இதை கொஞ்சம் ஓது, இதுல என்ன இருக்குன்னு பாரு என்று சொல்றான். பொதுவாக அல் குர்ஆன் எல்லாருக்கும் தெரியும் அரபு மொழியில் அருளப்பட்டுச்சு. சரி, அரபு மொழியில் அருளப்பட்ட அல் குர்ஆன் உலகத்திலேயே மனனம் செய்வதற்கு இலகுவான ஒரு புத்தகம் இருக்கும் என்று சொன்னா அது அல் குர்ஆன் மட்டும்தான். இன்றைக்கு இலங்கையில மட்டும் ஒரு பௌத்த பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்த நாட்டில், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எங்க நாட்டில் இன்றைக்கு பார்த்தாலும் தேடி பிடிச்ச ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஹாஃபில்மார்கள் எங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும். அந்த அளவுக்கு இலகுவாக பாடமாக்கக்கூடிய ஒரு புத்தகமாக அல் குர்ஆன் காணப்படுகின்றது. ஒவ்வொரு முஸ்லீமும் ஆக குறைஞ்சது ஒரு 10-15 சூறாவாவது பாடமாக்கி வச்சிருப்பான்.
ஆகத்து கொண்டுக்கும் இல்லாட்டியும் சூரத்துல் ஃபாத்திஹாவாவது என்ன செஞ்சிருப்பாரு, அவர் அல் குர்ஆன் ஓதுறதுக்கு, தொழுவிக்கிறதுக்கு, தொழுவுறதுக்கு, அன்றாட தேவைக்கு அதையாவது பாடமாக்கி வச்சிருப்பாரு. அப்ப மனனம் செய்வதற்கு இலகுவான இந்த அல் குர்ஆனை மனனம் செஞ்சா அவருக்கு நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களோட யாரோட மனதில் அல் குர்ஆன் ஒரு சிறிதளவேனும் இல்லாட்டி அது ஒரு பாலடைந்த வீட்டை போலாகும் சொல்லி. அப்ப பாலடைந்த வீடு எதுக்கு ஒப்பிடப்படுதுன்னு சொன்னா, யாரோட மனசுல கொஞ்சோண்டு குர்ஆன் பாடம் இல்லையோ அவரது மன்னம் பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. எப்பவும் வஞ்சகம், பொறாம, அடுத்தவனை பழிக்கலாம், இன்னொருத்தனை பத்தி புறம் பேசுறது, எப்பவும் ஷைத்தானியத்தான எண்ணம், கெட்ட எண்ணங்கள் அடிக்கடி ஏன் வரும் என்று சொன்னா, அவருடைய உள்ளத்துல வந்து குர்ஆன் இல்ல. குர்ஆன் இல்லாத இடம் எப்படி ஒரு ஷைத்தான் ஜின்கள் நடமாடக்கூடிய ஒரு இடமாக இருக்குமோ அந்த மாதிரி அவருடைய உள்ளம் இருக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அல் குர்ஆனை பாடமாக்க வேண்டியது எங்களோட கடமை. சரி, பாடம் இல்ல, ஆனா தினமும் நாங்க என்ன செய்யலாம், ஓதிக்கொண்டு வரலாம். அதே போல ஓதினதோட நிப்பாட்டாம அதனை கருத்தை வாசிச்சு பொருளை விளங்கி நாங்க கூடுதலாக அல் குர்ஆனோட அல்லாஹ் தஆலா என்னோட என்ன பேச வருகின்றான் என்பதை விளங்கி அதை நாங்க தேடி தேடி படிக்கிறதுக்கு நாங்க வந்து முயற்சி செய்யணும், ஆசை வைக்கணும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இந்த அல் குர்ஆன் வந்து வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் விளங்குவதற்கும் இலகுவான ஒரு குர்ஆன், இலகுவான ஒரு திருமறை, இலகுவான ஒரு விஷயம் என்றதை லேசாவே எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இது இலகுவாக தந்திருக்கிறான் என்று சொன்னா எங்களுக்கு இது விளங்காம போகாது, எங்களுக்கு இது அறியாம போகாது. இதன் பக்கம் நாங்க போகலன்னு தான் அர்த்தம். குர்ஆனை நாங்க தேடி பார்க்கலன்னு தான் அர்த்தம். எனக்கு குர்ஆன் விளங்காது என்று சொல்லி நீங்களே நினைச்சு கொண்டு குர்ஆனை விட்டு தூரமாகாம குர்ஆனை நான் படிக்கணும், குர்ஆனை நான் தேடி பார்க்கணும் என்று சொல்லி குர்ஆனின் வழியில நீங்க குர்ஆனை தேடி கொண்டு போனா அல்லாஹ் தஆலா அதை எங்களுக்கு இலகுவாக்கி தருவான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா, இது அல்லாஹ் அல்லாதவிடம் இருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை இவர்கள் கண்டிருப்பார்கள். அப்ப குர்ஆனை பத்தி நாங்க சிந்திக்கணும், குர்ஆன்ல என்ன சொல்லிக்கிட்டு பார்க்கணும். இது அல்லாஹ்வுக்கிட்ட இருந்து வந்ததனால தான் இதுல எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது. பொதுவாக பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40வது வயசுல இருந்து வந்துச்சு, அவங்க 63 வயதுல மௌத்தாவினாங்கன்னா 23 வருட காலத்தில் அல் குர்ஆன் அருளப்பட்டது. காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்ப சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக சூறாக்களாக அத்தியாயங்களாக நபி அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி அது அருளப்பட்டுச்சு. சரி, இந்த காலங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததால தான் ஆரம்பத்திலிருந்து சூரா ஃபாத்திஹால இருந்து சூரா நாஸ் வரைக்கும் எந்தவித ஒரு முரண்பாடும் இல்லாம ஒன்றோடு ஒன்று தொடர். முன்னுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிக்கிறானோ அதே தான் பின்னுக்கும் வந்திருக்கும். இது சாதாரணமான ஒரு மனுஷன் இருந்தா வயசு ஏற ஏற என்ன செய்யும், சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு, சின்னத்துல களவெடுக்காதே, சத்தம் போட்டு பேசாதே. ஆனா அவர் வயசாவினா மெது மெதுவா களவெடுப்பாரு, களவெடுத்து தின்னுவாரு, சட்டியில கையை போட்டு அள்ளி போடுவாரு, களவெடுத்து அவரே ஒரு களவெடுப்பாரு, அவரே மத்தாக்கள் அதை மீறுவார். ஏன்னு சொன்னா அது அவரோட குத்தம் இல்ல. வயசு ஏற ஏற என்ன செய்யும், மூளை மழுங்கி போகும். அவர் முந்தியோட சொன்னதை பின்னுக்கு மறந்துடுவாரு. ராவைக்கு சொல்லுவாரு நான் தின்ன மாட்டேன்னு, வெள்ளை கிளம்பி எனக்கு ஆக்கி வைக்கலையான்னு சொல்லுவாரு. என்னன்னு கேட்டா அது அவரோட மூளை மழுங்குது. இது அல்லாஹ் அல்லாதவர்கள் வந்திருந்தா இந்த மாதிரி குர்ஆன்லையும் இருந்திருக்கும். நபி அவங்க முன்னுக்கொண்ட சொல்லி பின்னுக்கொண்ட பேசியிருப்பாங்க. ஆனா இது வல்ல ரப்புல் அல்லாஹ்விடம் இருந்து வந்ததால இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல, எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்ல. அல்லாஹ் தஆலா சொன்னது அப்படியே அச்சொட்டாக எந்தவித பிசகும் இன்றி சரியான முறையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறொரு இடத்துல வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், இந்த குர்ஆனை விளங்குவதற்கு நாங்கள் எளிதாக்கி வைத்துள்ளோம், இதில் படிப்பினை பெறுவோர் உண்டா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இது லேசாகத்தான் நான் வச்சிருக்கிறேன், இதை நீங்க வாசிச்சு இதை பத்தி யோசிச்சு இதுல நீங்க படிப்பினை பெற மாட்டீங்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இன்னொரு இடத்துல அஃபலா யதப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, அவர்களின் உள்ளங்கள் அதன் மீது அதற்காக பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அப்ப இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாத்தையும் நாங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது என்ன எங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பத்தி யோசிக்க சொல்றான், இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்க சொல்றான். அல்லாஹ் தஆலா எங்களுக்குள்ள கேள்விகளை கேட்டு எங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்றதை பார்த்து குர்ஆனை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தேடி பார்த்தோம் என்று சொன்னா குர்ஆன்ல எங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் நாங்க கண்டுகொள்ளலாம். ஆக குர்ஆனை நாங்க வாசிக்கணும், அதை தேடிக்கொள்ளணும் என்றதை அல்லாஹ் தஆலா இங்க சொல்லுகின்றான். வேறொரு இடத்துல நான் வானவர் என்று உங்களிடம் கூற மாட்டேன், எனக்கு அறிவிக்கப்பட்டதை தவிர நான் பின்பற்றுவதில்லை என்று முகமதே நீங்கள் கூறுவீராக, குருடனும் பார்வையுடையவனும் சமமாவார்களா, சிந்திக்க மாட்டீர்களான்னு கேட்கிறான். அப்ப குருடனும் பார்வையுடையவனும் சமமானவர்களான்னு கேட்கிறான். என்னது, கல்வி கற்றவன் குர்ஆனை கற்றவனும் கற்காதவனும் சமமானாக்கலான்னு கேட்கிறான். அப்ப குர்ஆனை நாங்க தேடி பார்க்கணும், அதை படிக்கணும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்.
வேறொரு இடத்துல மக்களுக்கு அருளப்பட்டதை நீ அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போதனையை உமக்கு நாங்கள் அருளினோம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆன அருளுக்கு மிக முக்கியமான காரணம் அதை மக்கள் விளங்க வேண்டும், அவர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வேறொரு இடத்துல முன்னர் எந்த பொருளும் இல்லாத நிலையில் அவனை படைத்தோம் என்பதை இந்த மனிதன் சிந்திக்க வேண்டாமா என்று பார்த்தா அல்லாஹ் தஆலா கேட்கிறது எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா எப்படி இதெல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறான் என்று பாருங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எங்களை சிந்திக்க சொல்லுகின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்க அன்றாட வாழ்க்கையில மிக முக்கியமான சில விஷயங்கள், இப்ப சாப்பாடு எடுப்பாங்க, நாங்க அன்றாடம் ஒரு மனிதன் இல்லாட்டி ஒரு உயிரினம் உசுரோட இருக்கணும் என்று சொன்னா அவங்க அன்றாடம் சாப்பாடு சாப்பிடுறது அவங்களுக்கு மேல கட்டாயமா இருக்குது. எதையாவது தின்னணும். குறிப்பாக சாப்பாடு என்று சொன்னாலே தாவரங்களை நாங்க பொதுவாக பார்ப்போம். இந்த உலகத்துல மண்ணுக்கு என்று சொல்லி ஒரு தியரி இருக்குது. இந்த மண் என்ன செய்யும், உலகத்திலே இருக்கிற இப்ப ஒரு மரக்கட்டையை போட்டா ஒரு வருஷ கணக்குக்கு போறோம், அது அப்படியே உக்கு வைக்கிறது. ஒரு இரும்பு துண்டை போட்டாலும் அதுக்கு கிளம் காலம் எடுத்து அதை அப்படியே உக்க வைக்கிறதுக்குரிய வேலையை பார்க்கும். ஒரு மனுஷனை புதைச்சா ஒரு 10-12 நாள்ல ஒவ்வொரு பாட்டா அழுகி 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 கொஞ்ச காலம் போக எலும்பு மட்டும் இருந்து அந்த எலும்பும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், அப்படியே தெரிச்சு போகும். அப்ப பூமியில என்னத்தை போட்டாலும் இந்த மண் என்ன செய்யும் என்று சொன்னா அதோட நிலைமை அப்படியே உருக்குலைச்சிடும். அப்ப சில நேரம் இப்ப உங்களுக்கு மைண்ட் பேச்சு கொண்டிருக்கிறான், சொப்பின் பேக் எல்லாம் இருக்குதானே, சொப்பின் பேக் எல்லாம் மண் உக்குது இல்லைன்னு சொல்லி. இப்ப அண்மையில ஒரு நேற்று முதல் நான் ஒரு ஆர்டிகல் ஒன்று வாசிச்சேன். மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சில பாக்டீரியாக்கள் என்ன செய்யுது, தானாகவே அந்த சொப்பின் பேக் பிளாஸ்டிக் சாப்பிடக்கூடிய பாக்டீரியாக்கள் புதுசாக உருவாகி இருக்குது என்று சொல்றது அண்மையில விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட நோக்கம் இந்த பாக்டீரியாவை புதுசா உருவாக்கி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கான பொருட்கள் எல்லாத்தையும் அழிக்கணும் என்று சொல்லி அவங்க ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்வதாக ஒரு தகவல் இருக்குது. சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்டா, உலகத்துல என்னத்தை கீழுக்கு போட்டாலும் மண்ணுள்ளுக்கு போட்டாலும் அது அப்படியே இல்லாம போகுது. ஆனா ஒரு பழத்துடைய ஒரு தாவரத்துடைய ஒரு விதையை நாங்க மண்ணை தோண்டி உள்ளுக்கு வச்சா அது எப்படி உசுராக வெளியாக வந்து அது பெண்ணாம்பெரிய ஒரு மரமாக ஆகி அதுல இருந்து பூவாகி காயாகி பழமாகி நாங்க அதை சாப்பிடுறோம். அதோட எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே கிடைக்குது. இது எப்படி கீழே நாங்க போடுறது, ஒரு விவசாயிட வேலை என்னன்னா மண்ணை தோண்டி உள்ளுக்கு போடுறது மட்டும்தான். அது முளைச்சு தாரது யாரோட வேலை, அது எப்படி எங்கட கைக்கு வருது? அல்லாஹ் தஆலா இத பத்தி யோசிக்க சொல்றான். எப்படி சொல்றான்? ஃபல்யந்துரில் இன்சான இலா தஆமி, மனிதன் தனது உணவை பற்றி கவனிக்கட்டும். அன்னஸப மினல் மாஅ ஸப்பா, நாமே தண்ணீரை வானத்தில் இருந்து ஊற்றினோம். அப்ப வானத்தில் இருந்து தண்ணீரை அல்லாஹ் தஆலா ஊற்றினான மழையாக பொழிவிக்கிறான். ஊற்றினோம் என்று சொன்னா ஒரு பாலி தண்ணி இருந்து மேலுக்கு இருந்து ஊத்தினீங்கன்னு சொன்னா அது ஒரு இடத்துல அப்படியே கொட்டும். ஆனா அல்லாஹ் தஆலா மழை எப்படி பொழிவிக்கின்றான்? ஒவ்வொரு துளி துளியாக எங்கெங்கெல்லாம் விழுணுமோ பறந்து விழுந்து அதனுடைய இடத்துல நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல ஒவ்வொரு இடமும் அந்த மழை துளிகள் வந்து விழுகின்றன. அப்ப அல்லாஹ் தஆலா இதனை செய்ததால தான் அது சரியான முறையில் அது நடக்குது. சும்ம ஷக்கக்னல் அர்ல ஷக்கா, பூமியை நாங்க முறையாக பிளந்தோம். அந்த பூமியை பொளந்து கொண்டு அந்த மரம் என்ன செய்து வெளியே வருது. فأنبتنا فيها حبا وعنبا وقلبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وعبا متاعا لكم ولأنعامكم. இந்த பூமியை நாங்க முறையாக பிளந்தோம், உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயன்படுத்துவதற்காக தானியத்தையும் திராட்சையையும் புல்மரத்தையும் பேரிச்ச மரத்தையும் அடர்ந்த தோப்புகளையும் கனிகளையும் தீவனங்களையும் நாங்கள் அதில் முளைக்க செய்தோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்ப இந்த மரங்களை முளைக்க செய்கின்றவன் யார்? இந்த மரத்தை எங்களுக்கு தரக்கூடியவன் யார்? நாங்கள் சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாட்டெல்லாம் எங்களுக்கு தந்தவன் யார் என்று சொன்னா நாங்க யோசிக்காம இது எல்லாத்தையும் தந்த என்ற ரஹ்மான் என்ற அல்லாஹ், அவன் தான் இதுக்கு சக்தி பெற்றிருக்கிறவன், அவன் தான் எங்களுக்கு இதை தந்திருக்கின்றான் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு பண்பை மாத்தி விசித்திரமான முறையில் அல்லாஹ் தஆலா அவனுடைய கதிரை கொண்டு அவனுடைய நாட்டத்தினால இந்த மரங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு தந்து அதன் மூலமாக உணவை எங்களுக்கு தந்திருக்கின்றானே. இத்தகைய அல்லாஹ்வை பற்றி நாங்கள் எப்பயாவது சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா ஒரு சாப்பாட்டை சாப்பிடும் பொழுது அதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க என்று சொல்லி எங்களுக்கு சொல்லுகின்றான். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உறுப்புகளையும் அழகான முறையில் படைச்சிருக்கிறான். மனிதர்களை நாங்கள் அந்த தக்தீர் அளவுக்கு ஏற்ப அழகான முறையில் நாங்கள் படைச்சிருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மனிதர்களுடைய மிக முக்கியமான உறுப்புகள்ல எல்லா உறுப்பும் முக்கியமானதுதான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எப்படி சொல்றான்னா அந்த உறுப்புகள் மிக முக்கியமான 5 உறுப்புகளை சொல்றான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன், அவனுக்கு 2 கண்களையும் நாவையும் 2 உதடுகளையும் நாங்கள் அமைக்கவில்லையான்னு கேட்கிறான். 2 கண்ணு தரலையா, ஒரு நாக்கு தரலையா, 2 உதடுகளை உங்களுக்கு தரலையா? இது எல்லாம் தந்தவன் யார்? அல்லாஹ் தஆலா.
அப்ப நீங்க இதை பத்தி சிந்திக்க மாட்டீங்களா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட கேட்கின்றான். நீங்கள் எதையும் அறியாத இருந்த நிலையில் உங்கள் அன்னையரின் வயிறுகளில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக செவியையும் பார்வையையும் உள்ளங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தினான். அவனை உங்களுக்கு செவியையும் பார்வையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான். குறைவாகவே நீங்கள் நன்றி செலுத்துகின்றீர்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு 2 கண்ணை தந்திருக்கின்றானே, எங்களுக்கு பேசுவதற்கு அழகான நாக்க தந்திருக்கின்றானே, எங்களோட அன்றாட வாழ்க்கையில் எங்களோட வேலையெல்லாம் செய்யறதுக்கு, எங்களை கதைக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு இந்த உதடுகளை தந்திருக்கின்றானே. அப்ப இப்படி எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எண்ணற்ற அருட்கொடைகளை தந்தும் நாங்கள் அல்லாஹ் தஆலாவை நாங்கள் போற்றி புகழவில்லையே, அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தவில்லையே. அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு தந்திருந்தாலும் நீங்கள் நன்றி செலுத்துவது குறைவாகவே இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். உலகத்துல மனிதன் இப்ப கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட நிறங்களை கண்டுபிடிச்சிக்கிறான். 5 லட்சத்துக்கு மேற்பட்ட நிறங்கள், புதிய புதிய கெமிக்கலை வச்சு புதுசாக நிறங்களை கண்டுபிடிப்பான். இந்த நிறங்கள் எல்லாத்தையும் இந்த நிறம் இது இப்படித்தான் இருக்கும், இந்த நிறம் இது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி உலகத்தில் ஒரே ஒரு விடயம், ஒரே ஒரு பொருள் மாத்திரம் தான் அதை சரியான முறையில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணு. அந்த கண்டுபிடிப்பால மட்டும்தான் இது இந்த நிறம் என்று சொல்லு. வேற எதுனாலையும் அது இந்த நிறத்தை இது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி முடிக்காது. அது என்ன என்று சொன்னா எங்களோட கண்கள் தான். எங்களோட கண்ணால மாத்திருந்தான் அந்த நிறங்கள், அந்த 5 லட்சம் நிறங்களையும் எப்படி எப்படி ஒவ்வொன்றிலிருந்து வேறுபடும் என்றதை எங்களுக்கு விளங்கும். பொதுவாக ஆம்பளைகிட்ட பிங்க் கலர், பர்பிள் கலர் எல்லாமே ஒன்றுதான். ஆனா பொம்பளைகிட்ட தான் பிங்க் அண்ட் ஈக்கும், மெஜெண்டா அண்ட் ஈக்கும், பர்பிள் அண்ட் ஈக்கும், வயலட் அண்ட் ஈக்கும், அதுல வித்தியாசம் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆம்பளைகிட்ட கேட்ட எல்லாமே ஒரு கலர் தான், பர்பிள் என்று சொல்லிட்டு பேசிடுவாங்க. பொம்பளை அதை வித்தியாசமா பார்ப்பாங்க. அப்ப எங்களோட கண் என்ன செய்யும்னா, இது இந்த கலர் தான் என்பதை ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனம் என்னன்னு சொன்னா இந்த கண் மட்டும்தான். இந்த கண் உலகத்துல ஒரு வித்தியாசமான அதிசயமான ஒரு படைப்பு. மனிதன்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புமே வித்தியாசம் தான். ஆனா இந்த கண் இருக்குதே, இந்த கண்ணுடைய படைப்பு மிகவும் வித்தியாசமாகி. எப்படி ஒரு மனிதன் பகல்ல பார்க்க போக என்ன செய்யும், கண்ணுடைய கரும்புள்ளி நடு மையத்தில் இருக்கக்கூடியது ஜூம் பண்ணி இந்த வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும். கண்ணில் இருக்கக்கூடிய ஓரங்கள் அதை கொஞ்சம் டிம் பண்ணி வச்சுக்கொள்ளும். ஆனா ராவையில் என்ன செய்யும், இந்த ஓரங்கள் என்ன செய்யும், கூடுதலான விஷனை பார்க்கும், நடுவில் இருக்கிறது கொஞ்சம் டிம் பண்ணி வச்சுக்கொள்ளும். இப்படி ஒரு வித்தியாசமான முறை. எங்களோட கண் எங்களை அறியாமலே ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஜூம் ஆகுதுன்னு சொன்னா, அது அல்லாஹ் தஆலா எங்களோட கண்ணுக்குரிய கதை இந்த மாதிரி அதுக்கு நாங்க சொல்லி முடிக்கலாது. அந்த அளவுக்கு எங்களுக்குரிய ஒரு நியமத்தாக அதை தந்திருக்கிறான். போன்ல ஒரு போட்டோவை பிடிச்சிட்டு நாங்க இப்படி பெருசாக்கி பார்த்தா உடஞ்சு போகும். ஒரு அளவுக்கு மேல அதை பெருசாக்கி இயலாது. ஆனா எங்களோட கண் என்ன செய்யும், அது இயன்ற அளவுக்கு மேக்சிமம் ஜூம் பண்ணி பார்க்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு போன், ஒரு ஐபோன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஐபோனால ஒரு போட்டோவை புண்டா அந்த போட்டோவை பிடிச்சி மட்டும் தான் வைக்கணும். ஆனா எங்களோட கண்ணால நாங்க ஒரு விஷயத்தை பார்த்தா பார்க்கிற விஷயத்தை அப்படியே மூளையில் என்ன செய்யும், அது ஸ்டோரேஜ் பண்ணிக்கொள்ளும். எப்ப எந்த இடத்துல எந்த மாதிரி இந்த நேரத்தில் எங்களோட வாசனை எதை நுகர்ந்தது என்பதை கூட அந்த மூளையில் அது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கொள்ளும். இப்படி எண்ணற்ற விடயங்களை இந்த கண் மூலமாக ஒரு மனிதன் அனுபவிச்சு கொண்டிருக்கிறான். அதே போல ஒரு மனிதன் கண்ணு, இந்த கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது இயற்கையாகவே கண்ணீர் என்றது எப்படி என்றால் இயற்கையாகவே கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி நாசினி. அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வர விடாம இருக்குது. யாருக்காவது இந்த கண் சுரப்பிகள் இந்த சைட்ல இல்லைன்னு வைங்க, அந்த கண்ணு டக்குன்னு போயிட்டு கிருமி அடிச்சிடும். சும்மா யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை நாங்க வெளியில போயிட்டு வரோம், எந்த அளவுக்கு தூசில எல்லாம் வந்துட்டு போறோம், எங்களோட கண்ணை போட்டு கசக்குறோம், என்னெல்லாம் செஞ்சாலும் அந்த கண் அவ்வளோத்தையும் வெளியேற்றுது. அது கண் கபர்னு சொல்லும், அப்படியே எல்லாத்தையும் வெளியேற்றுது. எப்படி வெளியேற்றுது? இது எல்லாமே அந்த கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் அவங்களோட வேலையை சரியா செஞ்சுட்டு போறாங்க. இப்ப நான் முன்னுக்கு பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேமராவை அப்படி பார்த்தா எங்களோட கண்ணுள்ளுக்கால போய் மூளையில பிம்பத்தில் அது விழும். எப்படி இப்படி தலைக்கீழ இந்த கேமராட 2-3 ஸ்டாண்டு மேலுக்கும் கேமரா கீழுக்கும் அப்படிதான் எங்களோட மூளையில பின்னுக்கு பிம்பத்தில் விழும். ஆனா சரியான முறையில எடுத்து எங்களோட கண்ணுக்கு தாரது மூளை. இந்த மூளை இதை எப்படி செய்யுது என்று சொல்லி இன்னமும் விஞ்ஞானிகளால கண்டுபிடிச்சு கொள்ளலாது. அந்த ப்ரொசீஜர் எப்படி நடக்குது, மூளை தான் செய்து தெரியும், எப்படி செய்யுதுன்னு தெரியும், இன்னும் அதை கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களோட கண்ணு பார்த்தா உலகத்துல இந்த விஷயங்களை தேடி தேடி பார்க்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அருள்களை தந்திருக்கின்றான். அதே போல எங்களோட கண் ஒரு வினாடிக்கு 40% நேரத்தை ஒரு முறைக்கு இமைக்குது. ஒரு மனுஷன் அவன் வாழ்நாள்ல 250 மில்லியன் தடவை என்ன செய்யறாராம்,
கண்களை எமைக்கிறார். இப்படி கண்ணை எமைக்கிறது வந்து 250 மில்லியன் தடவை. நான் இப்ப கண்ணை எமைக்க போறேன் என்று நினைச்சு யாரும் கண்ணை எமைக்கிறல்ல, அது தானா அதுல வேலையை செஞ்சு போகுது. எப்படி அது செய்யுதுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதுக்குரிய டைமை வச்சிருக்கிறான். இந்த மாதிரி அதுல வேலையை எங்களுக்கு செஞ்சு கொண்டு போகுது. அதே போல கண்கள்ல வந்து பியூபில் சொல்லக்கூடிய ஒரு கேமரா முக்கிய பகுதியை செஞ்சு கொண்டிருக்குது. இந்த பியூபில் சொல்லக்கூடிய இந்த வெளிச்சம் குறைவான இடங்கள்ல அதுல லென்ஸ் என்ன செய்யுமா, விரிச்சு பார்க்கும். வெளிச்சம் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல கண்களை சுருக்கி வேலை செய்யறதுக்கு உதவும். இது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யக்கூடிய ஒரு சாதனத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த கண்ண மாதிரி ஒன்றை திருப்பி எங்களுக்கு எடுக்க இயலாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், எங்களுக்கு நியமத்தை மாறி தந்திருக்கின்றான். இதை நாங்க சிந்திக்கணும், இதை பத்தி நாங்கள் யோசிக்கணும். இந்த மாதிரி நாங்க யோசிக்கணுமே தவிர, பெரியார் ஒரு ஆள் கனவு கண்டாரு, அந்த கனவை யாராவது 40 தாள்ல போட்டோ காப்பி அடிச்சு பங்கிட்டீங்கன்னு சொன்னா அதை யாரெல்லாம் வாசிக்கிறானோ வாசிக்க போக்கல உங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் நடந்து முடியும் என்று சொல்லி அப்படி ஒரு கதையை பார்ப்புவாங்க. இதை நம்பி நாங்க போட்டோ காப்பி அடிச்சு கொடுத்து கொண்டு இருப்போம். தக்காளியை வெட்டினாராம், வெட்டின தக்காளியில அல்லாஹ் கொண்டு இருந்துச்சாம். பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய அதிசயத்தை, அல்லாஹ்வுடைய பேர் தக்காளியில இருக்குது என்று சொல்லி அதை போட்டோ பிடிச்சி பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அந்த தக்காளியை வெட்டி நீ ஒரு மூலையில வச்சுட்டு அல்லாஹ் தஆலா எங்கட கண்ணை இப்படி படைச்சிருக்கிறானே, இதை பத்தி நீ யோசிச்சு நீ பேசினி என்று சொன்னா அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பினங்களோட அருமையை நீ புரிந்து கொள்வாய். அப்ப நாங்க எதை பேசணுமோ அதை நாங்க பேசுறது இல்லை. எதை தேவையில்லாம ஒரு மூட பழக்க வழக்கமாக வச்சிருக்கின்றோமோ அதை நாங்க இன்னும் மண்டைக்குள்ள வச்சு கொண்டு இருக்கின்றோம். அதே போல எங்கட உதடுகள் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அவசியமான உறுப்புகள்ல நாவும் மற்றும் உதடுகளும் இருக்கின்றது. இந்த உதடுகளால தான் எங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கும் நாங்க பேசுறதுக்கும் கதைக்கிறதுக்கும் எங்களுக்கு இந்த உதடுகள் மிக முக்கியமா இருக்கின்றது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்றைக்கு வந்து சந்திர கிரகணம். பொதுவா கிரகண நாள்ல கர்ப்பிணி தாய்மார்களை வெளியே போவானான்னு சொல்லுவாங்க. அதே போல கிரகண நாள்ல மீனாக்கி தின்னக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி சில சடங்கு சம்பிரதாயங்கள் எங்களோட மக்கள் மத்தியில் முஸ்லீம்கள் நம்பக்கூடிய ஆட்கள் ஈக்கிறாங்க. என்னன்னா அந்த சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ நடக்கிற நேரத்துல நாங்க அதை பார்த்துட்டோம் என்று சொன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புள்ளைக்கு அன்னப்பிளவு வந்துருமா. என்ன அன்னப்பிளவு சொன்னா இந்த இடத்துல இப்படி பொழந்து பிறக்கிற பிள்ளை நீங்க கண்டிப்பீங்க. அது சாதாரணமாக வந்திக்கும், சில ஆக்களுக்கு அது பெருசாகிக்கும். இப்போ உதடோட சேர்ந்து முரசும் வெடிச்சு உள்ளுக்கு இருக்கிற தொண்டக்குழி வரைக்கும் வெடிச்சு இருக்கிறார்கள் மீப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பால் குடிக்கிறது அதெல்லாம் சரியான கஷ்டமாயிருக்கும் சின்னத்துல. அந்த மாதிரி வேதனைப்படும் அந்த பிள்ளைகள். ஆனா ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கின்னு அதை சரி செய்யலாம். சரி, அப்ப ஒரு சாதாரணமாக இயற்கையாக வரக்கூடிய இந்த உதடுகள், அழகான உதடுகள்ல ஒரு பிளவோடு எங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அந்த முகத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு பயங்கரமானதாയിരിக்கும். அந்த புள்ள வளர்ந்து வரப்போக்கிற அந்த பிள்ளைக்கு அந்த பேரை சொல்லியே மக்கள் அழைக்கக்கூடிய பட்ட பேர் வச்சே கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளைய அந்த வாசிக்க போகலையும் பேச போகலையும் சொல்லி ஒரு வித்தியாசமான சத்தம் அந்த பிள்ளைகிட்ட வரும். இதை சொல்லி கிண்டல் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா எனக்கு அழகான உதடுகளை தந்திருக்கிறானே, அழகான பற்கள் வரிசைகளை தந்திருக்கிறானே, நாக்கு எங்களுக்கு தந்திருக்கின்றானே. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த 2 உதடையும் பிடிச்சிட்டு பேசியது மாட்டா பேச இயலாது. அதே மாதிரி இந்த உதடி இருக்கிற இடத்துல இந்த மூக்கு இங்க வந்து, இந்த மூக்கு இருக்கிற இடத்துல இந்த உதடி இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கற்பனை கூட பண்ணி பார்க்க இயலாது. ஆனா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகான முறையில இந்த மாதிரி ஒரு தக்தீரான இப்படித்தான் ஒரு மனிதன் இருக்கணும், இந்த மனுஷனுக்கு என்னென்னதெல்லாம் இருக்கணும் என்று சொல்லி எல்லா வகையான நியமத்தையும் எங்களுக்கு தந்திருக்கின்றான். இதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த மாதிரி அருட்கொடைகளை தந்திருக்கின்றானே, இதன் மூலமாக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, உடல் உறுப்புகள் என்று சொல்றது அல்லது நோய் என்று சொல்றது எல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு நாங்க நோய் இல்லாததால எங்கட உலகத்துல நாங்க வாழும் பொழுது அனுபவிக்கின்றதையும், நோயோடு இருக்கிற ஒரு ஆளை பார்க்க போக்கல இந்த உலகத்துல என்னை விட பெரிய அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைன்னு நீங்க யோசிப்பீங்க. மத்தவன் கார் வாங்கிக்கிறானே எனக்கு அது இல்லையே, பெரிய வீடு கட்டிக்கிறானே எனக்கு அது இல்லையே என்று சொல்லி மத்தாக்களை பார்த்து சில நேரம் நாங்க ஏங்குவோம். ஆனா எங்களுக்கு மத்தவன் நோயை பார்க்க போக்கல அல்லாஹ் தஆலா என்னையும் காப்பாத்தினான், என் புள்ள குட்டியையும் காப்பாத்தினான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஒவ்வொரு முறைக்கும் நாங்க யோசிப்போம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருடைய மகன் ஒரு 12-13 வயசுக்குள்ள தான் இருப்பார். ஒரு மதரசால ஓதிக்கொண்டு இருந்தார். சின்ன பொடியன், கால் வருத்தம் அவருக்கு. ஹசரத்து கிட்ட சொல்லி வாப்பா கிட்ட மெசேஜ் போது உங்களோட மகன் விழுந்திருக்கிறார் போல, கால் வருத்தமாயிக்குது, ஆளை கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்லி இவரும் என்ன செய்யறாரு, மகனை வந்து பார்க்குறாரு. பார்த்தா கால் அடிபட்டு வீங்கிக்குது. எங்க போனா, எங்க விழுந்தாய், உனக்கு ஒரே சொல்றேன் தானே, ஓட வேணாம்னு சொல்லி இதுதானே ஒரு தகப்பன்னு சொல்லுவான். அந்த மகனுக்கு அப்படிதான் சொல்லு, இல்ல வாப்பா நான் ஓடவும் இல்லை உழவும் இல்லை, இது சும்மா வந்துச்சு என்று சொல்லி சரி என்று சொல்லி ஒரு விதமாத்தையா கிட்ட கூட்டி போறாரு.
வெதமாத்தியா கிட்ட போனா என்ன செய்வான் அவன்? அதுக்கு மேல எண்ணெயை பூசி ஏறி மிதிச்சு பெறல போகல அவனுக்கு உசுறு போற அளவுக்கு வலி தாங்க இல்லாம கத்தி பெறண்டு திருப்பி வீட்டுக்கு கொண்டாந்து வச்சா கால் இருந்ததை விட டபுள் வீங்கி, என்னடா இது பெரிய முசீபத் ஆகிக்குதுன்னு சொல்லி திருப்பி கொஞ்ச நாள வச்சிருந்து இன்னொரு வெதமாத்தியால போனார். அவர் ஒரு 10 போட்டு கட்டி கொஞ்ச நாளா ரெஸ்டா ஆட்டாம அசையாம அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்லி வைக்க சொல்லியாச்சு. திருப்பி அது கொஞ்சம் சோமானமா இருக்கவும் கொஞ்ச நாள்ல பார்த்தா திருப்பி வீக்கம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எப்படி இவர்கிட்ட சரியில்லாட்டி அவர்கிட்ட சரியில்லாட்டி இவர்கிட்ட, அப்படித்தானே ஒரு பேரண்டா என்ன செய்வாங்க, தேடி தேடி போவாரு. அந்த பேரண்ட் வந்து பெரிய ஒரு வசதி காரணம் இல்லை. இன்னொரு வெதமாத்தியா கிட்ட போனதோட அந்த வெதமாத்தியா சொல்லிக்கிறாரு, ஒரு எக்ஸ்ரே ஒன்று எடுத்து வாங்க, அதை பார்ப்போம்னு சொல்லி. இவரும் எக்ஸ்ரே ஒன்று எடுப்போம்னு சொல்லி, எக்ஸ்ரேக்கு இப்ப சல்லி வேணுமே, ஒரு 1500 சல்லி வேணும், யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு சொல்லி புஷ்பைஸ்ல மிதிச்சு கொண்டு போக ஹாஸ்பிட்டலை பார்க்குறாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். சரி நாங்க இங்க போய் எக்ஸ்ரே ஒன்று கேட்போம் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போயிட்டு டாக்டர் கிட்ட விஷயத்த சொல்றாங்க, மகனுக்கு சோம் இல்லை, கால்லாம் சரியான வருத்தமாகிது, எக்ஸ்ரே ஒன்று எடுக்கணும்னு சொல்லுவோம். டாக்டரும் பார்த்துட்டு எக்ஸ்ரேக்கு எழுத கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்ததுக்கு பிறகு ரிப்போர்ட் வருது. டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தா பிள்ளைக்கு காலில் கேன்சர் இருக்குது, மூட்டுல கேன்சர்னு சொல்லிட்டாங்க. சொன்னது சும்மா இல்ல, இப்ப காலை வெட்ட வேண்டிய ஒரு ஸ்டேஜ்ல அந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னதோட வாப்பாவமாக அழுது பிறந்த அந்த இடத்துல இவர் அழுது அப்படியே வீட்டுக்கு கூட்டி போயிட்டு கொண்டாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லி ஊடே மையத்தூடு மாதிரி அழுது பிறந்துட்டாங்க. அங்க இருந்து என்ன செஞ்சாச்சு, பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அங்க இருந்து கொழும்புல மகரகமை கொண்டாந்து வச்சாச்சு. மகரகம ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போனா இந்த உலகம் வெறுத்து போச்சு. எங்கட புள்ள சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சுபஹானல்லாஹ் மொட்டை அடிச்சு கண்ணிமை எல்லாம் கீழே விழுந்து பல்லெல்லாம் விழுந்து அந்த புள்ள அந்த வயசுல ஓடி ஆடி திரிய போகல. யாரெல்லாம் எங்கட எதிரிக்கு கூட இந்த மாதிரியான நோய்களை கொடுத்துடக்கூடாது, அந்த அளவுக்கு அதாவப்படுது பிள்ளைகளை பார்க்க போகல. அந்த இடத்துல அந்த பொடியன் போறான், அந்த பொடியனை பார்க்க போகல, குர்ஆன் ஓதி கொண்டு ஈகிறான். அப்படி உட்கார்ந்து கொண்டு மதரசால இருந்த பொடியன் தானே, குர்ஆன் ஓதி ஹசரத்துக்கு வாட்ஸ்அப்ல பாடம் கொடுத்து கொண்டு ஈகிறார். பொடியனை போய் பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்தாச்சு. கொஞ்ச காலத்துல வந்து அவருக்கு ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லி ஆபரேஷனும் செஞ்சு டாக்டர் சொல்லிட்டாரு, சோமாவிட்டு நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி. இவரும் அல்ஹம்துலில்லாஹ் சோமாவிட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்ததுக்கு போறோம். திருப்பி பிள்ளைக்கு சோம் இல்லை. அப்ப வாப்பா மட்டும் வந்து ஹாஸ்பிட்டல்ல நீங்க சோமாவிட்டு தான் அனுப்பினீங்க, என் பிள்ளைக்கு நல்லா. அவர் வந்து சொன்னாரு, ஹஜியார் புள்ள மௌத்தார ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, இன்னும் ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிறத நீங்க கிட்ட போயிட்டு பிள்ளையோட கொஞ்ச நாள் இருந்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பினதுதான். நீங்க ஒன்று நினைக்க தேவையில்லை, சொன்ன மாதிரி ஒரு கிழமையில பொடிய மௌத்தா போயினான். அல்லாஹ் தாலா இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஒவ்வொரு மனிதனையும் யோசிக்க போகல, சோதிச்சு சோதிச்சு பார்க்கறான் தானே. எங்களுக்கு அல்லாஹ் தாலா இந்த மாதிரி ஒன்றையும் தராம எங்கட புள்ள குட்டிகள் அல்லாஹ் தாலா அழகான முறையில் வச்சிருக்கிறான். ஏண்ட புள்ள ஓடி தெரியுது, பாடி தெரியுது, அதோட வேலையெல்லாம் சரியா செய்யுது. அல்லாஹ் தாலா இந்த நியமத் எல்லாத்தையும் எங்களுக்கு தந்திருக்கின்றானே, இந்த அல்லாஹ்வுக்கு நாங்க வந்து எவ்வளவு சுக்ர் செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ரமலான்ல இப்ப இந்த நேரத்துல நாங்க நிம்மதியா இந்த இடத்துல இருந்து பயான கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா எங்கோ ஒரு மூலையில வெடிச்சத்தத்தை கேட்டுக்கொண்டு அந்த பிள்ளைகள் அங்க இருந்து கொண்டு அழுது குழம்பி கொண்டு தான் இருக்குது. உசுர கையில பிடிச்சு கொண்டு தான் இருப்பாங்க. நோம்ப பிடிச்சாங்களா இல்லையா, சஹர் செஞ்சாக்கள் இஃப்தாருக்கு இருந்தாங்களோ இல்லையோ, இஃப்தாருக்கு தண்ணி சொட்டு சரி கிடைச்சிச்சோ இல்லையோ, யோசிச்சு பாருங்க எந்தெந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனையும் அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான்னு சொல்லி. ஆக எங்களுக்கு அல்லாஹ் தாலா தந்திருக்கின்ற இந்த விஷயங்களை, அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற நியமத்துகளை நாங்க கோடான கோடி விஷயமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாங்க வந்து நன்றியுடைய அடியார்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல் என்ன, அல்லாஹ் தந்ததுக்கு நாங்க அல்லாஹ்வுக்கு சுஜூது செஞ்சு அவனை மாத்திரம் வணங்கி அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் தலை குனிய மாட்டோம் என்று சபதம் ஏற்று எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு அவன் மட்டும்தான் என்பதை நாங்கள் மனசுல நியத்தாக வச்சு வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை எங்கள்கிட்ட எப்ப வரும் என்று சொன்னா அல் குர்ஆனோட எங்களோட தொடர்புகள் எல்லாம் கூடுதலாக இருந்தா மாத்திரம் தான் வரும். அல் குர்ஆன் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன சொல்றான் என்றதை கேட்க போகல. ஒவ்வொரு சோதனைகளையும் எப்படி கடந்து வந்தோம் என்பதை பார்க்கும் பொழுது சுவைப் அலைஹிஸ்ஸலாம் நோயிலிருந்து எப்படி அவர் மீண்டு வந்தாரு, அந்த 7 இளைஞர்களும் குகையில் இருந்து அவங்க மீண்டு வரப்போகல, அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக என்ன சொல்ல வந்தார், இப்படி ஒவ்வொரு சம்பவங்களையும் படிப்பினைகளையும் பார்க்கும் பொழுது நாங்க அல் குர்ஆனின் பக்கம் மீளுவோம். அல் குர்ஆன் எனக்கு சொன்ன மாதிரி நாங்க எங்களோட வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையை இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல அல் குர்ஆனை ஓதுறதோட மட்டும் நாங்க நிறுத்திக் கொள்ளாம முழுக்க முழுக்க அதை வாசிச்சு, இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு 25 ஒரு 30 வயசுக்குள்ளுன்னு சொன்னா எங்களோட மனசாட்சியை தொட்டு பாருங்க, எத்தனை தரம் நான் குர்ஆனை ஓதிருப்பீங்க, முழுக்க ஓதிருப்பீங்க, எத்தனை தரம் முழுக்க ஒரு தரம் பொருளை வாசிச்சு பாத்தீங்க பாருங்க. 40 வயசு ஆகுது, ஒரு தரம் கூட நான் இன்னும் பொருளை வாசிக்கல.
இன்னும் ஒரு 10 வருஷம் உசுரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியாது. அப்போ ஓதி இருக்கிறோம், அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வந்தான் என்பதை நாங்க ஒரு தரம் யோசிச்சு பார்க்கலையே, என்ன பேசுறான்றதை நாங்க தேடி பார்க்கலையே. 30 ஜுஸூலையும் 114 சூறாக்களையும் அந்த ஒவ்வொரு சூறாலையும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வாரான் என்ற அந்த தாத்பரியத்தை நாங்க விளங்கி எடுக்கிறதுக்கு தெரியலையே. அப்ப ஒவ்வொருவரும் ஓதுதலோடு மாத்திரம் நிப்பாட்டி கொள்ளாம அத பொருளை வாசிச்சு அல்லாஹ் என்ன சொல்ல வாரான் என்றதை விளங்கி அதன்படி வாழ்ந்து சிந்தித்து செயற்பட்டு நடக்கிறதுக்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.